ஹலோ காய்ஸ், நாங்கள் இன்றைக்கி ஃபேமிலியாக எங்கே வந்திருக்கோன்னா வண்டலூர் ஜூ தாங்க வந்திருக்கோம். ஏன்னா எனக்கு இந்த வண்டலூர் ஜூ வந்து ரொம்பவே க்ளோஸ் டு தி ஹார்ட்டுன்னு தான் சொல்லுவேன். எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் போட்டாலே வண்டலூர் ஜூ போகலாம் அப்படின்னு ஒரே எக்ஸைட்மெண்ட்டடாக ஆயிடுவேன். ஆக்சுவலாக அங்கே போனால் கொஞ்சம் டயர்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் எனக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். என்ட்ரன்ஸே வந்து சூப்பராக ஃபவுண்டெயின்லாம் வச்சு செட் பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஊர்லேருந்து வர்றப்போ நம்ம அங்கெல்லாம் வெளியே போயிருக்க மாட்டோம். பட் இந்த ஜூ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதோட 3rd டைம் போகிறேன். ஃபஸ்ட்டு பாப்பா குட்டியாக இருந்தப்போ போனேன்னா, இப்போ நிமலனுக்கு வந்து அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து பிடிச்சிருக்கு, அந்த நேம் சொல்கிறானா. ஸோ நேரில் காமிக்கிறப்போ அவனுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அந்த நேம் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணிப்பான் அப்படின்றதுக்காண்டி கூட்டிகிட்டு போனேன். இந்த ஜூ வந்து நியர்லி 40 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம இதெல்லாம் பார்க்குறதில்ல, என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் எப்படா அனிமல்ஸை பார்ப்போம் அப்படின்னு ஒரே ஆர்வமாக இருந்தேன். ஸோ வாங்க நீங்களும் என்னோட சேர்ந்து ஒரு ஜாலியாக அனிமல்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு நான் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. எனக்கு வந்து உள்ளே வந்தோடனே வந்தாச்சு வந்தாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அப்புறம் எங்கே இருக்குது அனிமல்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா குட்டி குட்டி பசங்களாம் வந்து நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. என்னாலேயே நடக்க முடியுமான்றது கஷ்டம் தான். ஆனால் குட்டி பசங்களாம் எப்படி நடக்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் எலக்ட்ரிக் சைக்கிள் இருக்குது, எலக்ட்ரிக் பைக் இருக்குது, அண்ட் பேட்ரி கார் இருக்குது. ஸோ உங்களால் நடக்க முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே போனோன்னே மங்கி தான் பார்த்தோம். ஆனால் என்னன்னே தெரியல, எல்லாம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மங்கி கூட ஆக்டிவாக இருந்த மாதிரி தெரியல. அப்புறம் நிமலனுக்கு நாங்கள் தூரத்துலேருந்தே இதுதான் மங்கி அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தோம். ஸோ நம்ம லாஸ்ட் இதில் வந்து எலக்ட்ரிக் பைக் பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்து எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ கொஞ்ச நேரம் நடப்போமே, ஒரு நாள் நடக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் காரில் நாங்கள் பேட்ரி கார் போகிறதே கிடையாது. ஏன்னா அது இங்கேருந்து தூரத்துலேருந்து இங்கேருந்து காமிச்சு அங்கதோ பார் எலிஃபண்ட் நிற்கிது, அதோ பார் ஜீப்ரா, அந்த மாதிரி காமிச்சிட்டு போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஒன்றொன்னையும் நம்ம பிடிச்ச மாதிரி நின்று ரசித்து பார்க்குற மாதிரி இல்லை. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கேருந்து நீ போகிறது வந்து மேலே ஏறி கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீ ஸ்டார்டிங்கில் வந்து உனக்கு ஏற ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் ஏறவே முடியல. நீங்கள் எலக்ட்ரிக் கார் கூட பேட்ரி கார் கூட சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் அப்புறமா வந்து ரொம்ப ஜாலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு அனிமல்ஸையும் பார்த்து நிமலன் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனா. இந்த மங்கி தாங்க ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்துச்சு. நீங்களும் பாருங்களேன். இந்த ஜூவில் வந்து நிறைய மான் வந்து இருக்குது. நம்ம நடந்து போகிறப்பே வந்து நம்ம பாதையிலே கூட நிறைய மான் இருக்குது, நம்ம டச் பண்ணி பார்க்கலாம். அதனால நிறைய மான் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது என்னென்னா, ஒரு 3 வருஷத்துக்கு 3 வருஷம் இல்லை, பாப்பாவுக்கு இப்போது 7 இயர்ஸ், ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் நாங்கள் வந்தப்போ வந்து நிறைய அனிமல்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. பட்டர்ஃப்ளை கார்டன் நிறைய செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இப்போது ரொம்ப கம்மியான மாதிரி
எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அண்ட் நான் 3வது தடவ வர்றேன். ஒரு தடவ கூட இந்த சிங்கமும், புலியும் முழிச்சிருந்ததா நான் சரித்திரமே இல்ல. எப்ப பார்த்தாலும் தூங்கினே இருக்க மாரி இருக்கு. நீங்க யாராச்சும் முழிச்சிருந்து பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் நாங்க உள்ள என்ட்ரி ஃபீஸ் வந்து 200 பே பண்ணோம். அடல்ட்ஸ்க்கு வந்து 200. ஃபார் கிட்ஸ் 5 to 12 இயர்ஸ்னா வந்து ₹50. அதுக்கும் கீழ வயசு இருக்கு. 1 to 4 இயர்ஸ் இருக்காங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ கிட்ஸ் கூட ஜாலியா வரலாங்க. ஆனா கொஞ்சம் டயர்ட் ஆயிருவாங்க. தண்ணி நெறைய வச்சுக்கிடணும். ஆனா ஒவ்வொரு அனிமல்ஸை பார்க்குறப்ப ஜாலியாயிருவாங்க. நாங்க வந்து இந்த லெப்பர்ட் பார்க்குறப்போ தூங்கின்னு தான் இருந்துச்சு. அப்புறம் நான் தான் ஏய் எந்திரி எந்திரின்னு சொல்லியும் அவங்க ஒரு வேளை ஃபீட் பண்ணுறவங்க கூப்பிடுவாங்க போல், வா வான்னு சொல்லுவாங்க போல். எந்திரிச்சு போய் சாப்பாடுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கு பசியாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு ஆள் தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நிறைய கொக்குலாம் இருந்துச்சு, பெரிய பெரிய கொக்கெல்லாம் இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். இந்த ஹிப்போவும் இந்த ரைனோவும் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா? எனக்கு பர்சனலாக இங்கே போயிட்டு வந்ததில் எனக்கு ஜூவில் என்னன்னா கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லா இடமுமே வந்து. ஆனால் நல்லாவே இருந்துச்சு. ஃபஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் மிரர்லாம் வந்து பிளர்ராக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ புதுசாக மிரர்லாம் மாற்றிருக்காங்க. ஸோ நல்லாவே விசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் கம்மியான மாதிரி இருக்குது. ஸ்னேக்லாம் ரொம்பவே குறைஞ்ச மாதிரி இருக்குது. இந்த ரூம் என்ன இருட்டா இருக்குன்னு பார்த்தோம்னா, நைட்டு வந்து ஆக்டிவா இருக்கிற அனிமல்ஸ் இந்த ஆவுல், அப்புறம் வந்து கேட்டு, அப்புறம் இந்த முள்ளம்பன்றி இதெல்லாம் வந்து அந்த நைட் செட்டப்ல வச்சிருந்தாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி போனப்ப இந்த ரூம் எல்லாம் வந்து கிளீனா இல்ல. பட் இப்போ வந்து சூப்பராவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இங்க போனோம்னா ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா எனக்கு இந்த தடவ கொஞ்சம் என்ன தோணுச்சுன்னா, அ பாவமா இருக்கிற மாரி இருந்துச்சு. ஒவ்வொரு அனிமலையும் கூண்டுக்குள்ள புடிச்சு போட்டிருக்கப்போ, ஒரு சுதந்திரமா இருக்க முடியாது. ஓகே ஃபுட்டு எல்லாமே குடுக்குறாங்க. ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னாலும் கூட பார்த்துக்கிறாங்க. ஆனா கூட நம்மளே இப்படி அடைச்சு போட்டு எல்லாம் குடுத்திருந்தா கூட ரொம்ப கஷ்டம் தான். அப்படி எனக்கு கொஞ்சம் பாவமா இருந்துச்சு. இப்பதான் நம்ம நிமலனுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்க்கு வந்திருக்கோம். நிமலனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஃபிஷ் தான் ரொம்ப பிடிக்கும். மீன் மீன் மீன்னு சொல்லிட்டே இருப்பான். நாங்க தூரத்துல இருந்து பாக்குறப்பயே மீன் மீன் அந்த ஃபிஷ் மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தாங்களா, பார்க்கணும் மீன் 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 சொல்லிட்டே இருந்தான். அப்புறம் ஃபைனலா உள்ள போய் பார்த்துட்டோம். நிறைய ஃபிஷ் கூட இருந்துச்சு. அழகா இருந்துச்சு டிஃப்ரெண்டா. இதுல இந்த ஒயிட் கலர் ஃபிஷ் இருக்குல்ல, இது ஷார்க்குன்னு நினைக்கிறேன். அதோட அதோட ஷேப் பாத்தீங்களா? அது ஒரு மாரி இப்படி கர்வா இருக்கிற மாரி இருக்கு. ஸோ இயற்கை வந்து எவ்வளோ ஒரு இதா இருக்குன்னு பாத்தீங்களா? எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்குல்ல ஃபிஷ்ஷு. அதோட ஷேப்பே அது மேபி அது பை பர்த்லயே இந்த மாரி ஷேப் இருந்திருக்கும் போல. நல்லா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு.
ஸோ நீங்களும் சென்னை வரீங்க அப்படின்னா மறக்காம இந்த ஜூவை ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க. மனசுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வயசாயிடுச்சு அப்படின்னு கூட ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா பேட்டரி கார் இதெல்லாம் இருக்கு. எல்லாத்துக்குமே தனித்தனியாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ரீசனபிளாக தான் இருக்கும். அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் இந்த மாதிரி கலர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.